முதல்வர் நிவாரண நிதிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் 1 கோடி ரூபாய் நிதி உதவி. பொதுமக்கள் தாராளமாக நிதி தர வேண்டும் என ஆளுநர் கோரிக்கை. பெருந்தொற்று தடுப்பு பணிகள் குறித்து பிரதமர் மோடி உயர்மட்ட குழுவுடன் அவசர ஆலோசனை. பாதிப்பு சதவீதம் அதிகரிக்கும் பகுதிகளில் பரிசோதனைகளை அதிகரிக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவு. தமிழகம் முழுவதும் 2000 மருத்துவர்கள் 6000 செவிலியர்கள் விரைவில் நியமனம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தமிழகத்தில் நிலவும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு 2 நாட்களில் சரி செய்யப்படும். தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. பெருந்தொற்று தடுப்பூசிக்காக உலகளாவிய டெண்டர் கோரியது தமிழக அரசு. 90 நாட்களில் 5 கோடி தடுப்பூசி வழங்க வேண்டும் என மருத்துவ பணிகள் குழு அறிவுறுத்தல். அதிக மழை பெய்யும் மாவட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அணைகளின் நீர்மட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்றாலும் ஆக்சிஜன் சிலிண்டரை பதுக்கினாலும் குண்டர் சட்டம் பாயும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் ரெம்டெசிவிர் மருந்துகளை அதிக அளவில் வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். ரேஷன் கடைகளில் நாளையும் பெருந்தொற்று நிவாரணம் நிதி பெறலாம். தமிழக அரசு அறிவிப்பு. மகனுக்கு மருந்து வாங்க சென்ற தந்தைக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்த காவல்துறை. முதல்வருக்கு டாக்ஸ் செய்து தந்தை குமுறல். 4 மணி நேரத்தில் நடந்த சுவாரஸ்ய சம்பவம். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். தேனி, நீலகிரி, ஈரோடு, கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. குமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழை. பல பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 5000 ஏக்கர் வாழை பயிர் வெள்ளத்தில் மூழ்கி சேதம். கனமழை காரணமாக குற்றால 5 அருவியில் வெள்ளப்பெருக்கு. புயலால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடரும் கனமழை. பெருந்தொற்று பரவலால் வரும் 31ஆம் தேதி வரை படப்பிடிப்புகள் நிறுத்தம். பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர்.கே. செல்வமணி அறிவிப்பு. தஞ்சையில் பெருந்தொற்று நிவாரண நிதி வாங்க அழைக்களிக்கப்பட்ட மக்கள். கொளுத்தும் வெயிலில் 4 மணி நேரமாக கால் நடுக்க நின்ற பயனாளிகள். செவ்வாய் கிரகத்தில் கால் பதித்த சீனாவின் தியான்வென் 1 ரோவர் விண்கலம். அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்களால் புதிய தகவல் கிடைக்கும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை.